படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மாமன் மாமன் எமோஷனல் எல்லாமே நல்லா அட்டாச் ஆகிருக்கு ப்ரோ, கனெக்ட் ஆகிருக்கு படத்தில். சூப்பராக இருக்குது. அது நம்ம சூரி வேறு லெவலில் நடிச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்கு. அது எல்லாமே செட் ஆகிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாரையுமே ஆடியன்ஸ் எமோஷனாகவே கையில் வச்சுருந்துருக்காரு. நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் அந்த சின்ன பையனோட ஆக்டிங் சொல்லி அவனும் சூப்பராக நடிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ஃபஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காரு. மியூசிக் போட்டால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். என் கனெக்ட் ஆச்சு ப்ரோ. சின்ன வயசுலேருந்து மாமா கூட இது பண்ணனால எல்லாமே அவர் வந்த சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த லவ் எக்ஸ்பிளைன் பண்ண சீன்லாம் வந்து லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. எல்லாருக்குமே எமோஷனலாக லைக் சப்போர்ட் ஆகும். நல்லாயிருக்கும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அக்கா தம்பி அது கனெக்ட் ஆச்சுன்னா, அக்கா எனக்கு ஒரு தம்பி இருக்கா, அதனால அது கனெக்ட். தாய் மாமா யாருமே இல்லை, இப்போ மாமாவாக இருக்காங்க, அதனால அவங்களுக்குள்ளே எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கனெக்ட் ஆச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு, எமோஷ்னல்லாம் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு அவருக்கு, நல்லா இருக்கு. சின்ன பையன் சூப்பராக இருக்கு ஆக்டிங். அந்த பையன் வந்திருக்கானா என்னன்னு தெரியல, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கான். காமெடியும் சரி எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஹோல் மூவியாக அழகிற மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக எமோஷ்னலாக தான் இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி மூவி, நல்ல மூவி, யார் வேணா வந்து பார்க்கலாம். கிரிஞ்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. எதுவுமே போர்லாம் இல்லை. லாஸ்ட் எண்டிங் சீன்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிரிக்கிற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனல். ஃபுல்லாக அழ வச்சுட்டாங்க. ஹாய் சொல்லுங்க ப்ரோ. மாமன்னன் வேறு லெவல் மூவி ப்ரோ. அது சூரிய அண்ணனோட க்ரோத்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவரை காமெடியன்லேருந்து ஹீரோவாக பார்க்குறதுலாம் ஒரு செம்மையாக இருக்குது படம். அவங்க எனக்கு படம் பார்க்கும்போது ஃபேமிலி மூவி, பட் எங்களுக்கு ஃபேமிலி இன்னும் இல்லாதனால அவ்வளோ கனெக்டட். பட் அதில் லவ்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ்வு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அந்த லவ்வு, அதெல்லாம் சூப்பராக கனெக்டாக இருந்தது ப்ரோ. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ பாண்டிங் இருக்கணும், என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அது எல்லாமே இருந்தது. சூரிய அண்ணன் வர சீன் எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான், அவன் தான் ஒரு குடும்பத்தையே ஒரு போட்டு கலக்கலன்னு கலக்கி விட்டுறான். அவன் மட்டும் நல்லா இருக்கும் ப்ரோ. மூவி நல்லா இருக்கு. வேறு லெவல் ஆக்டிங் ப்ரோ. அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. அதான் சொல்கிறேனே, அவங்க கூட ஹீரோயினாக யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ கம்பல்சரி இந்த மூவியில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது மூவி. அவங்க ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல மூவி, ஃபேமிலி மூவி, எத்தனை டைம் வேணாலும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு மூவி. தேங்க்ஸ். இல்லை ப்ரோ, எனக்குலாம் யாரும் இல்லை, அதனால தான் எனக்கு அவ்வளோ இல்லை. பட் லவ்னா சூப்பராக இருந்தது. லவ்லாம் நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். அதனால் லவ் ஜென்சியாக இருந்தால் கூட இந்த ஜென்ரேஷன் இன்னும் ஆளுங்க அந்த மாதிரி இருக்காங்க ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல மூவி ப்ரோ. கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ. அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க ப்ரோ. இன்னும் படத்தை பார்த்து இன்னும் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க ஊர் சைடில் கூட. மாமா மச்சா சண்டைலாம் போட்டு எல்லாமே. ஆனால் நல்ல படம் ப்ரோ. இவனே கிரிஞ்சா சொன்னா ப்ரோ. ஃபர்ஸ்ட் இவனே கிரிஞ்சா சொன்னா ப்ரோ. அவங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும் படத்தை பற்றி? கிரிஞ்சின்னு சொல்கிறேன். ஆமாம் ப்ரோ. அது தெரிஞ்சு குடும்பஸ்தனுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம், ஃபேமிலி படமாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். கண்டிப்பாக ப்ரோ. லோகேஷ் சார் சொன்னால ப்ரோ, இன்னும் 5 கதை இருக்குது ப்ரோ சூரிக்கு. நல்ல படம் அவர் இன்னும் நல்லா பண்ணுவார் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நடிச்சது எல்லாமே நல்லா இருந்துச்சு படமே. அண்ணா நடுவில் ஒரு கேமியோ ரோல் ஒன்று வரும், பக்கவாக இருக்கும். ஒரு டைம் சூரியன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த படத்தில் காமெடியாக சூரிய வந்தார். நிறைய ரிவ்யூ கொடுத்துட்டேன். செம்மையாக இருந்தது. எமோஷன்ஸ் ஃபுல்லாகவே எமோஷன்ஸாக இருந்தது. இல்லை, எங்கள் மாமா இந்த மாதிரி இருக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப க்ளோஸாக இருக்குது இதில். எங்கள் மாமா அந்த மாதிரி க்ளோஸாக இல்லைன்னு தோணுச்சு. ஒய்ஃப் வந்து ரொம்ப ரகடாக இருக்குது. அங்கே அவங்க கூட ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி தோணலை. எனக்கு ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது. ரியலாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இப்போ சூரி சார் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் ஹீரோவாக பண்ணுறாரு சரிங்களா? எப்படி இருக்கு அந்த ஜேர்னல்? அவருக்கு நான் அப்படி நினச்சி தான் வந்தேன். அவர் காமெடி தானே, காமெடியாக இருக்கும் மூவி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து அழுதது தான் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், செம்மையாக அழுதேன். அதே டைமில் ஆப்போசிட்டில் சந்தானம் சார் படம். ஆமாம். யாருக்கு ஹிட் ஆகும்? எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சூரி இது ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப பிடிச்சது அந்த பையன் கேரக்டர்.
பயங்கர அதே மாதிரி ராஜ்கிரண் சார் அவங்களோட அவங்களும் கேரக்டர் நல்லா இருக்கு. இப்போ நிறைய சிட்டில இருந்து அவங்க நிறைய பேர் தாய்மாமா ஆமாம் மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் வருமா? ஆமாம் என் மாமா ஞாபகம் நான் எனக்கு வந்தது.